காதலை கொண்டாடும் அனைத்துள்ளங்களுக்கும் மெஹிராவின் காதல் வணக்கம். வாருங்கள் காதலை கொண்டாடி தீர்ப்போம். நான் பிரகாஷ்ட போய் ப்ரொபோஸ் பண்ணும்போது பிரகாஷ் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையோட கோல்டன் பீரியட்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். அப்படி ஒரு காதல். அந்த பொண்ணை அந்த அளவுக்கு நேசிச்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் பிரகாஷ் மேல உயிருக்குயிரா இருந்துச்சு. ஆனா அது எல்லாம் கொஞ்ச காலம்தான். அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு பிரகாஷ் சொல்றான். அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிறது நட்பா அல்லது காதலா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே பிரகாஷ் அந்த பொண்ணை விட்டு விலகி வந்துட்டான். அவன் பிரேக்கப்ல இருந்தப்போ அவன் கூட நான் தான் இருந்தேன். எனக்குள்ள காதல் இருந்தாலும் ஒரு நல்ல தோழியா நான் அவன் கூட இருந்தேன். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். சில நேரங்கள்ல ஃபோன் பண்ணி அழுவான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. நானும் கூட சேர்ந்து அழுவேன். எனக்காக நீ ஏண்டி அழுற, லூசு லூசு அப்படின்னு திட்டுவான். அப்புறம் என்ன சமாதானப்படுத்த அவனும் அவனோட அழுகைய நிறுத்திடுவான். கொஞ்சம் கொஞ்சமா பழைய காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து எங்கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சான். எனக்குள்ள எப்ப எல்லாம் காதல் துளிர் விட்டு தலை தூக்குதோ அப்ப எல்லாம் ஏய் நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், லவ்வர் இல்ல அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுவான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அவனோட நட்பு தேவை அப்படிங்கறதால நான் சிரிச்சுட்டே சமாதானமாயிருவேன். ஒரு February 14 அன்னைக்கு, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காதல் பொங்க பொங்க நான் அவங்கிட்ட போய் மீண்டும் 2வது முறையா ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு உன்னோட பழைய காதல் பத்தி எல்லாம் கவலை இல்லை. இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை நமக்கே நமக்கானது. ஐ லவ் யூடா. காலம் முழுக்க நீ எனக்கு வேணும், நீ மட்டும் போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என்னோட காதலை ஏத்துக்கிட்டான். அவன் சொல்ற அதே வார்த்தைகள் தான் என்னோட வாழ்க்கையின் கோல்டன் பீரியட்ஸ். அது ஒரு கட்டத்துக்கு மேல பிரகாஷ் என் மேல பயங்கர பொசசிவாக ஆரம்பிச்சிட்டான். பொண்ணுங்க பசங்கள்னு யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். என்னோட மொபைல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட பேரையும் டெலீட் பண்ணான். சந்தோஷமா நானும் டெலீட் பண்ணேன். இவன் கூட தானே வாழ போறோம், ஒரு தோழனா தோழியா எல்லாமுமா அவன் தானே இருக்க போறான். அவனுக்காக இதை செய்யாம வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவன் ஒருத்த மட்டும் போதுன்னு தோணுச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசுறத நிறுத்திட்டேன். பதிலுக்கு அதே மாதிரியான எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயும் இருந்துச்சு. அத நான் சொன்ன போது, இல்ல என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நான் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். உனக்காகத்தானே நான் எல்லாரையும் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு நான் கேட்டேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு சில மாசத்திலேயே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாம போயிடுச்சு. குறிப்பா பெண் நண்பர்கள் யாருமே எனக்கு இல்ல. ஆனா அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் டச்சிலே தான் இருந்தான். நான் அவனுக்கு ரொம்ப உண்மையா நடந்துக்கிட்டேன். ஆனா அவன் எனக்கு உண்மையா இல்ல. ஏன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேட் பண்றான் அப்படின்ற செய்தி எனக்கு வந்துச்சு. என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், அதாவது இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதுலெல்லாம் வேற ஒரு ஐடியிலிருந்து அவன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படின்ற செய்திகளும் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் மேல ஒரு சின்ன சந்தேக பார்வை விழ ஆரம்பிச்சது. பிரகாஷ் யார் யார் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கான், அவங்க கூட என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றான் அப்படின்னு எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வித் ப்ரூஃபோட காமிக்கும் போது நான் அப்படியே நில குலைஞ்சு போயிட்டேன். என்னோட பிரகாஷ் அப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்னு என்னால வாதிட முடியல மெஹிரா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தினதுக்கு அப்புறம், அவன் என்ன போலவே நிறைய பொண்ணுகள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் ரெக்கார்டிங்னு ஆதாரம் நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் அவனை உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டேன் மெஹிரா. என்னால மனசுடைஞ்சு அழறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தேன். பிரகாஷ் கூட இப்போ எந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. பிரகாஷோட நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த பக்கம் அவங்க அம்மா தான் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சேன், பேசலாமா வேண்டாமா அப்படின்னு.
என்னையும் மீறி அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த பக்கம் பிரகாஷோட அம்மா, ஏம்மா எதுக்காக அழற அப்படின்னு கேட்டாங்க. நான் யாரு, பிரகாஷ்ட நான் எப்போ ப்ரொபோஸ் பண்ணேன், என்னோட வாழ்க்கையில பிரகாஷ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கூடவே இப்ப பிரகாஷ் எத்தனை பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், எத்தனை பொண்ணுகளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதை தவிர வேற வழியும் இல்லை. அவங்களும் கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுகளுக்கே உரிதான சொத்து அழுகை மட்டும்தானே. உண்மையிலேயே உனக்கு பிரகாஷ் மேல காதல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதே காதலோட காத்திரு, அவனை கொஞ்சம் திருத்தி உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பிரகாஷோட அம்மா. இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு 6 மாத காலம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் பிரகாஷோட காதல் என்ன கொன்னுட்டு தான் இருக்கு. பிரகாஷை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப வர அவன் மேல இருக்கக்கூடிய காதல் அதிகரிச்சுட்டே தான் இருக்கே தவிர குறையல. அவன் எனக்கு காலம் முழுமைக்கும் வேணும். நீங்க பிரகாஷ் கிட்ட பேச முடியுமா மெஹிரா அப்படின்னு கேட்டு தன்னோட மின்னஞ்சலை நிறைவு செஞ்சுக்கிட்டாங்க திவ்யா. பிரகாஷ் திருந்தணும், இருவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா என்னால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. பிரகாஷ் உங்களுக்கு வேணுமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். ஒரு சில நேரங்கள்ல சில காயங்கள் என்னைக்குமே ஆறாது. ஒரு சில சந்தேகங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மாறாது. மீண்டும் இந்த உறவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட மனசை நீங்களே நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல முடிவா எடுங்க திவ்யா. பிரகாஷ், நீங்க இத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, தப்பு உங்க மேல இருக்குது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அதை திருத்திக்கோங்க. உங்களுக்காக ஒரு அழகான, மென்மையான, உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக்கக்கூடிய ஒரு காதல் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை, காதல் உணர்வுகளை காதல் டைரி நிகழ்ச்சியில இடம்பெற விரும்பினால் mehira.kishore@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் பண்ணுங்க. நான் உங்கள் மெஹிரா. காதல் வணக்கம்.